இன்னைக்கு எபிசோடில் விஜயா வீட்டுக்கு பார்வதி வந்திருக்குறாங்க. என்ன விஜயா, எப்படி இருக்க? மீனாவுக்கு எப்படி இருக்கு? மீனாவுக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்களே, இப்போ பரவாயில்லையா? பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படி ஏமாந்துட்டாலே வருத்தமாக இருக்கு அப்படின்றாங்க. உடனே விஜயா, அவள் ஒன்றும் ஏமாந்தவ இல்லை, அவள் விட்டால் ஊரையே ஏமாற்றிட்டு வந்துடுவா. நீ அவளுக்காக வருத்தப்படுறியா? அப்போ நீ என்ன பார்க்க வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தானே விஜயா அவளுக்கு அடிபட்டுருக்குதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ அவளை பார்க்க தானே செய்யணும். நான் போய் அவள் ரூமில் போய் அவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரூமுக்கு போய் மீனாவை போய் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனா, எப்படி இருக்கு மீனா? இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல ஆண்டி, நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் பணம் போனது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்றாங்க. பணம் போனால் பரவாயில்ல, சம்பாதிச்சுக்கலாம், உனக்கு எதுவும் அடிப்படல பெருசாக, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ, பணம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. உனக்கு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் பார்க்க வந்ததே எனக்கு 100 ஆப்பிள் வாங்கிட்டு வந்ததுக்கு சமம் ஆண்டி அப்படின்றாங்க. பரவாயில்ல, நீயும் முத்து மாதிரி நல்லா பேச கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. முத்து வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வராரு. அங்கே மீனா பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மீனா, இன்னும் உடம்பு நல்லாகலை, அதுக்குள்ளே நீ பூ கொட்ட ஆரம்பிச்சிருக்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற. புதுசாக 2 மண்டபத்துலேருந்து 2 மாலை கட்டித்தர சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாலைங்களோட டிசைன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அடுத்தடுத்து வர ஃபங்க்ஷனுக்கும் உங்களுக்கே ஆர்டர் தரோமான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பெரிய மண்டபம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் போனதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன பண்ணணும்னு நினச்சி செயல்படுற மீனா. உன்னோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பாராட்டியே ஆகணும். உன்னோட உதிரிப்பூவில் கொஞ்சம் எனக்கு தர முடியுமான்னு கேட்குறாரு. மீனாவும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூவை எடுத்து மீனா தலையில் கொட்டி ஆசீர்வாதம் பண்ணி பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். மீனாவும் எடுத்து முத்து தலையில் பூவை போட்டுட்ருக்காங்க. அப்போ ரோகிணி திறந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்தோன்னா மீனாவும் முத்துவும் விளையாண்டுட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. உடனே உள்ளே போயிடுறாங்க. போய் மனோஜை எழுப்பி விஷயத்த சொல்கிறாங்க. படிக்காத மீனாவும் முத்துவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சந்தோஷமாக வந்து எவ்வளோ நாளாகுது மனோஜ். அதுக்கு ரோகிணி, சில்லு சில்லாக உடஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது. மீனாவையும் முத்துவையும் நம்ம கூட கம்பேர் பண்ணாத அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ரோகிணி திரும்பவும் கதவு பக்கமே வந்து அவங்க 2 பேரும் விளையாடுறத சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயா கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. மீனாவும் முத்துவும் விளையாடுறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. நேராக உள்ளே போய் அண்ணாமலையை எழுப்புறாங்க. ஏங்க, கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள், 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்படின்ட்டு. உடனே அண்ணாமலை வந்து வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே 2 பேரும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்க பார்த்துட்டு, கதவை சாத்திட்டு உள்ளவா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? சின்ன சிறுசுங்க ஏதோ விளையாண்டுருக்காங்க, உனக்கே அசிங்கமா இல்லையா? ரொம்ப ரத்த கொதிப்பாக இருந்தால் இந்த தண்ணியை குடின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு. அடுத்து சுருதியும் ரவியும் வராங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேரும் பண்ணுற ரொமான்ஸை பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. இப்படி தான் நீங்களும் என்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னு ரவிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து அவங்க கையிலையும் கொஞ்சம் பூ கொடுத்து, நீங்கள் 2 பேரும் பூ போடுங்க, நான் ஃபோனில் ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறாரு. அதே மாதிரி மீனாவும் முத்துவும் பூ போடுறத சுருதி ரீல்ஸ் எடுக்கிறாங்க. 2 ஜோடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க.